பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அடியேன் இன்று தரிசித்துக் கொண்டிருக்கும் தலம் திரு ஊரல் என்று அழைக்கப்படும் தக்கோலம். இந்த ஊர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரக்கோணத்திற்கு மிக அருகில் உள்ளது. சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து வர விரும்புபவர்கள் பூந்தமல்லியிலிருந்து நேரடியாக இந்த ஊருக்கு பேருந்து வசதிகள் உள்ளது. அல்லது பேரம்பாக்கத்திற்கு வந்துவிட்டால் அங்கிருந்து ஒரு 20 நிமிடங்களில் இந்த ஆலயத்தை வந்து அடையலாம். இந்த ஊரின் இறைவனது பெயர் ஜலநாத ஈஸ்வரர். இறைவியின் பெயர் கிரிராஜ கண்டிகை. இறைவனுக்கு உமாபதீஸ்வரர் என்று மற்றொரு சிறப்பு பெயரும் உண்டு. இவர் இந்த ஊர் திரு ஊரல் மற்றும் திரு ஊடல் என்றும் அழைக்கப்படுகிறது. திரு ஊடல் எனும் பொழுது இறைவனது ஊடல் திருவிளையாடலும் இங்கு நடைபெற்றது. திரு ஊரல் என்னும் பொழுது இந்த ஆலயத்திற்கு மிக அருகில் உள்ளது கங்காதேஸ்வரர் ஆலயம். ஒரு 50 அடி தொலைவில் பின்னர் உள்ளது. இந்த ஆலயத்தில் நந்தியின் வாயில் எப்பொழுதெல்லாம் பாலாற்றில் நீர் வருகிறதோ அப்பொழுது நந்தியின் வாயில் தானாக நீர் ஊறி இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும். அதனால் இவருக்கு உமாபதீஸ்வரர் ஜல்லநாதேஸ்வரர் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது. இந்த ஊரில் மொத்தம் 7 சிவாலயங்கள் உள்ளது. ஒன்று அதில் எல்லாவற்றின் தலையாயது இந்த பாடல் பெற்ற திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தொண்டை மண்டலத்தின் 12வது தலம் இந்த தலம். அந்த இறைவன், அதாவது 7 சிவாலயங்களில் முதன்மை வாய்ந்தவர் இவர். இவருக்கு அடுத்து பக்கத்திலேயே அருகிலே கங்காதேஸ்வரர் இருக்கிறார். திரு மாம்பழநாதேஸ்வரர் இறைவன் திரு ஞானப்பழம் விநாயக பெருமானுக்கு ஈந்தது நடைபெற்ற அந்த சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு நிகழ்வு நடந்த தலம் அந்த திருமாம்பழநாதர் கோவில். அடுத்து பாலீஸ்வரர் ஆலயம் என்பது ராஜராஜ சோழன் கால கட்டிடக்கலையை தழுவி மொத்தமே கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் பாலீஸ்வரர் கோவில். மற்றும் சோமநாதேஸ்வரர், தேனீஸ்வரர், அகத்தீஸ்வரர் என்று 7 சிறப்பு மிக்க சிவாலயங்களும் 7 அம்மன் கோவில்களும் 7 விநாயக பெருமான் கோவில்களும் மிகவும் அமைந்துள்ளது. இந்த ஊர் மிகவும் பழமையான ஒரு ஊர். இந்த ஊரில்தான் சோழ பேரரசு நிறைவு பெற்றது. கிபி 913 கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு போரில் தக்கோல போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போரில் தான் பராந்தக சோழரின் மகன் கொல்லப்பட்டான். அதோடு சோழ பேரரசு நிறைவுற்ற ஊர் இந்த ஊர். ராஷ்டிரகூடியர்களுக்கும் மற்றும் சோழ பேரரசுக்கும் நடைபெற்ற அந்த போரிலே இது நடைபெற்றது. இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான இந்த ஊர் ஒரு காலத்தில் கும்பரிஷி வனமாக இருந்தது. இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இங்கிருந்து தாய்லாந்து, அந்த காலத்திலே அரசர்கள் காலத்திலே தாய்லாந்துக்கு பல பணிக்காக அனுப்பப்பட்டனர். அங்கு இன்று அவர்கள் மொழி மறந்து இந்த ஊரின் நினைவாக இந்த ஊர் எப்படி இருக்கிறதோ அதே போல அந்த தக்குவாப்பா, அந்த ஊரின் பெயர் தக்குவாப்பா, TAKUPA, தக்குவாப்பா என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஊரில் இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் இன்றும் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றனர். இன்டர்நெட்டில் தக்குவாப்பா என்ற டைப் செய்து பார்த்தால் நமக்கு தெரியும். இங்கிருந்து வாழ்ந்த மக்கள் அவருடைய கலாச்சாரம் மொத்தமே எப்படி இங்கு வாழ்கிறார்களோ அதே போல இங்கெல்லாம் வீடுகள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கும். அது போலவே அந்த தக்குவாப்பா என்ற ஊரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தலம் நாம் தரிசிப்பதற்கு மிக புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக 3வது குரு பரிகார தலம் இந்த தலம். இங்கு இருப்பது போல தட்சிணாமூர்த்தி வேறு எங்கேயுமே உலகத்தில் இல்லை. அதாவது அவர் சாய்ந்த கோலத்தில் இருந்து கொண்டு நமது துக்கங்களையும் நமது கஷ்டங்களையும் கேட்டு நமக்கு நல்ல ஒரு பலனை அருள் பாலிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயம். வாய்ப்புள்ள அடியவர்கள் சென்னைக்கு மிக அருகில் தான் உள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருவது ஒரு 20 கிலோமீட்டர், அரக்கோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர், பூந்தமல்லியிலிருந்து 40 கிலோமீட்டர், திருவள்ளூரிலிருந்து 20 கிலோமீட்டர், திருவள்ளூரிலிருந்து 30 கிலோமீட்டர், பேரம்பாக்கத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ஆலயம் உள்ளது. அருகாமையில் உள்ள கோவில் என்று பார்த்தால் திருவாலங்காடு அருகில் உள்ளது, திருப்பாசூர், திருவிற்கோலம் மற்றும் திரு இளம்பையன்கோட்டூர், திருமால்பேரு, இது போன்ற ஆலயங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ளது. வாய்ப்புள்ள அடியவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்தை கண்டு தரிசித்து இன்புற்று இறைவனுடன் பூரணமான அருளை பெறுவதற்கு அடியேன் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவன் சிவரஞ்சித், திருவுரல், திருச்சிற்றம்பலம்.